மதுரை தான் மிக பழமையான நகரம். அங்கே பாண்டியர்கள் ஆட்சி நடந்த இடம், அவருடைய தலைநகரமாக இருந்த இடம். அங்கே 3 சமாதி கோவில்கள் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீனாட்சி அம்மன் கோவில் என்பது பாண்டியனுடைய மகளை புதைத்த இடம். மீனாட்சியினுடைய சமாதி கோயில். ஆனால் காலப்போக்கில் அது சக்தியின் வடிவமாகவும் பாண்டியன் சிவனுடைய ஒரு வடிவமாகவும் இது ஆக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மீண்டும் அது பாண்டிய மகளை புதைத்த இடம் என்று யார் உரிமை கொண்டாடக்கூடிய அளவுக்கு கொண்டாட முடியாத அளவுக்கு அது காலம் கடந்து விட்டது. அதற்கு அடுத்த சமாதி கோயில் கள்ளழகர் திருக்கோயில் என்று இன்று சித்திரை திருவிழா நடக்கிறதே. அந்த கள்ளழகர் திருக்கோயில் என்பது கள்ளர் இனத்தைச் சேர்ந்த ஒரு கூட்ட தலைவனை புதைத்த இடம். நீங்கள் சென்று பார்த்தால் திருவிழா சமயத்தில் பெருமாள் வெளியிலே வருவார். பச்சை பட்டுடன் வெண்பட்டுடன் குதிரையிலே வெள்ளி குதிரையிலே ஈட்டியோடு வருவார். ஆனால் மூல விக்கிரகத்தை போய் நீங்கள் கோயிலுக்குள்ளே பார்த்தால் கையிலே வளரித்தண்டை வைத்துக் கொண்டு இடுப்பிலே ஒரு வளரியை சொருகியபடி ஒரு கள்ளர் இனத்தைச் சேர்ந்தவனுடைய சிலைதான் அங்கே இருக்கிறது. அதுவும் காலப்போக்கிலே இன்றைக்கு அதை நாம் சுட்டிக்காட்ட முடியாது. என்னை போன்ற ஆய்வாளர்கள் மேடையில சொல்லிக்கொள்ளலாம். அதே போல பாண்டியனுடைய தந்தை மலையத்துச்ச பாண்டியன் புதைத்த இடம்தான் இன்றைக்கு பாண்டி கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த பாண்டி கோயிலிலே அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கு அவர்கள் வேணுங்கிற எதாவது பிடிக்குதோ அந்த மிருகத்துல வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலை இன்னைக்கு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 சமாதி கோயில் இருக்கிறது மதுரையில இருக்கு.